லைவ்ல பாத்தீங்கன்னா தரமா வந்துட்டு சாச்சனா வந்துட்டு சௌந்தர்யாவை சரி, ஆனா சௌந்தர்யாவை வச்சு செய்யறாங்க. இருந்தாலும் வந்துட்டு சிவகுமார அண்ணா நொண்ணாங்கிறாங்க. முதல்ல அக்கானே நான் கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா சொல்றாங்க. இது எதனால சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பெஸ்ட் ஒர்ஸ்ட்ல வந்துட்டு யாருக்காங்கன்னா நம்ம சௌந்தர்யா நம்ம சிவகுமார் அவங்க 2 பேருமே இருக்காங்க. அவங்களுக்கான இது பனிஷ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரபட்சமே பார்க்காம வந்துட்டு விமர்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹவுஸ்மேட்லாம் வந்துட்டு பாரபட்சமே பார்க்காம அவங்களை விமர்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. எல்லாருமே ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன். சாச்சனா என்ன பண்ணாங்க, எப்போ அது வந்துட்டு எப்படி நடக்கும்னா பசர் டு பசர் நடக்கும்போது பசர் அடிக்கும்போது உள்ள வந்துட்டு எல்லாருமே பேசணும். அதுக்கப்புறம் பசர் அடிச்சோன்னு போயிடணும். மறுபடியும் பசர் அடிச்சோன்னு உள்ள வந்து பேசணும். அதுக்கப்புறம் பசர் அடிச்சோன்னு போயிடணும். அந்த மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு விமர்சிக்கணும். அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி எல்லாமே பண்ணிடுவோம். சாச்சனா வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஓவரா ரொம்ப அவங்க வன்மத்தை கக்கின மாதிரி ரொம்ப அவங்க பர்சனாலிட்டியா பேசின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க பேசுனதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. சாச்சனா நீ இப்படியாம பேசுற, ஆனா நீ அப்படியும் பேசுற அப்படியும் பேசுற. ஒரு டைம் வந்துட்டு அக்காங்கிற, ஒரு டைம் எனக்கு அக்கான்னு சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்கிற, ஒரு டைம் வந்துட்டு அண்ணாங்கிற. இது எனக்கு புரியல. இப்ப எப்படின்னா சௌந்தர்யா வந்துட்டு சாச்சனா ஆரம்பிக்கிறாங்க. சொல்றதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இப்ப ரோஸ்டிங் பண்றேன், அதனால உங்க அக்கான்னு நான் கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு டிஸ்ட் இருக்கு. லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அண்ட் அது எப்படின்னா இந்த இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு டைலாக் வந்துட்டு எனக்கு தோணுச்சு. அது என்னன்னா, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு டைலாக் இருந்துச்சு. ஓகேங்களா, நீங்க விஷத்தை குடிச்சு கூட இந்த மாதிரி வந்துட்டு பைத்தியக்காரி மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. விஷத்தை குடிச்சா கூட நீங்க பைத்தியக்காரி மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை சொல்றாங்க. ரொம்ப வந்துட்டு சாச்சனா வந்துட்டு இருக்கிற கோவத்தை வந்துட்டு அந்த இதுல வெளிப்படுத்துற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி வந்து அந்த டாஸ்க்குனால வந்துட்டு சொன்னாங்களா, இல்ல வந்து மேபி கன்ஃபார்மா வந்துட்டு அவங்க சொன்னதை பார்த்தா எனக்கு பர்சனலா சொன்ன மாதிரி தான் எனக்கு கண்டிப்பா தோணுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, என்ன எப்பவுமே நீங்க ஆர்வக்கோளாறுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் ரொம்ப ஆர்வக்கோளாறு. எப்படின்னா ரோஸ்டிங் பண்றது கூட நீங்க வந்துட்டு இப்ப பாத்தீங்களா அந்த லைனை நிக்க வச்சு பாய்ஸ் டீம்லாம் வந்துட்டு லைனை நிக்க வச்சு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு மறக்காம செக் பண்ணி போய் பாருங்க. அதுல வந்து பயங்கரமா நடந்துச்சு. அந்த இது லைனா நிக்க வச்சு நீங்க அந்த இது மாதிரிலாம் பண்ணீங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேவலமா இருந்துச்சு. நீயே வந்துட்டு அறிவு இல்லாம பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் பிக் பாஸ் சொன்னதை வந்துட்டு அப்படியே காப்பி அடிச்சு அப்படியே வந்துட்டு அதை வந்துட்டு ரிப்பீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பிக் பாஸ் எப்படி இப்ப ரோஸ்டிங் பண்ண சொல்லியிருக்காரு, அதே வந்துட்டு நீ இப்ப பண்ண மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உன்னை எப்படி ரோஸ்டிங் பண்ணாலும் நீ வந்துட்டு அதை அப்படியே காப்பி அடிச்சு நீ அடுத்தவங்களை ரோஸ்டிங் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப ரொம்ப கேவலமா நீ பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சனா வந்துட்டு ஒரு மரியாதையே இல்லாம வந்துட்டு பேசியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அக்கன் நான் சொல்ல இந்த ஒரு ரோஸ்டிங் பண்றேன்னா அக்கன் சொல்ல. எனக்கு என்ன டவுட்னா, சிவகுமார் அண்ணனை பத்தி எனக்கு ஒண்ணுமே சொல்ல தோணல. சிவகுமார் அண்ணன் வந்துட்டு எதுலையுமே எனக்கு இன்வால்வ் ஆகல அப்படிங்கிற மாதிரி அவங்கள மட்டும் அண்ணன் ஏன் குறிப்பிடணும் இல்ல கேக்குறேன். சத்தியமா இது வந்துட்டு எனக்கு தோணுச்சு. சிவகுமார் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை மட்டும் ஏன் நீ குறிப்பிடுற. நீங்க உங்களை அக்காவில ரோஷிங் பண்றதுனா அக்கான்னு சொல்ல முடியல. இவங்க சிவகுமார் வந்துட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க வந்துட்டு ரியலா சொன்னாங்க, எனக்கு உங்களை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றேன். யோசிச்சு சொல்றேனே அண்ணன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சொன்னாங்க. அண்ட் இது வந்துட்டு எங்க போச்சுன்னு தெரியல. அவங்க வந்துட்டு ரோஸ்டிங் பண்றது வந்துட்டு எங்க போச்சுன்னு தெரியல. இது வந்து கரெக்டான பாயிண்டா இல்ல தப்பான பாயிண்டா அப்படிங்கறது உங்க ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சாச்சனா பண்ணது வந்துட்டு அக்கான்னு சொல்றது அண்ணன் சொல்றது வந்துட்டு எப்படி எல்லாம் மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் சௌந்தர்யா வந்துட்டு ரொம்ப ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எப்படின்னா ஒவ்வொரு பஸ்ஸர் அடிக்கும்போது ஒவ்வொரு இதை வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சௌந்தர்யா பத்தி. எப்படின்னா நிறைய இப்ப வந்துட்டு அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சு ஒவ்வொரு இதாக அப்படியே ரிப்பீட்டடா அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு சாச்சனா பண்றது ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங். அவங்க யோசிச்சு பண்றாங்களா யோசிக்காம பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா அக்கானுங்க சொல்றாங்க, அண்ணன் சொல்றாங்க வச்சு இங்க அக்கான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. இது எதனால இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி வந்துட்டு அவங்க உள்ள வந்த சண்டையா காரணமா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.